என்எம்எஸ் தேர்வு எழுத காத்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு எனது காலை வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, மேட் அப்படிங்கிற தேர்வில் நம்ம இதுவரையும் எண் தொடரில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல், தனித்த வேறுபட்ட எண்ணை கண்டறிதல், ஒப்புமை எண்கள், வடிவியல் உருவங்களை கண்டறிதல், இந்த 4 யூனிட்ல இருந்து நம்மளுக்கு கடந்த 9 ஆண்டுகளாக மேட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த மாதிரியான கணக்குகள் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அதற்கு எப்படி நம்ம பதிலளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த 4 வீடியோவுமே நிறைய மாணவர்கள் பார்த்து நல்லா இருக்குது சார், ரொம்ப எளிமையாக இருக்குது, புரியுது, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னை சொன்ன ஊக்கப்படுத்தினது காரணமாக இப்போ அடுத்த வீடியோவோடு வந்திருக்கேன். அடுத்த வீடியோவும் மிக முக்கியமான வீடியோ தான். அது என்ன அப்படின்னா 6வது யூனிட் இருக்கக்கூடிய எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல். இதுலேயுமே ஒரு அதிகபட்சம் உங்களுக்கு 4 மார்க்குக்கு கொஸ்டினில் இருக்கும். மேட் பேப்பரில் 4 மார்க்குக்கு இந்த எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே இந்த 4 மார்க்கையும் வாங்கிடலாம். நீங்கள் ஏற்கனவே அந்த படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம எப்படிலாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான சில ட்ரிக்ஸ்லாம் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு 4 மார்க்குகளும் எளிமையாக ஈஸியாக வாங்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்து நிரப்புதல் வகையில் எழுத்துக்கள் வரிசையாக எழுதப்பட்டிருக்கும். அடுத்தடுத்து வரும் எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு வகையில் வரிசை அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கும். எழுத்து தொடரில் பல எழுத்துக்கள் முதலிலோ இடையிலோ கடைசியில் விடுபட்டிருக்கும். அந்த எழுத்து தொடரில் கொடுக்கப்பட்ட பிற எழுத்துக்களுடன் தொடர்புபடுத்தி விடுபட்ட எழுத்தை கண்டறிய வேண்டும். இதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏபிசிடியும் அதோட வரிசையும். மாணவர்களை, இந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏபிசிடிஎஃப் வரிசையை எழுதிக்கிட்டு இடமிருந்து வளமாக 1 to 26, அதே மாதிரி வளமிருந்து இடமாக இங்கிட்டிருந்து 1 to 26 எழுதிக்கணும். இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கணக்குகளே போட போகிறோம். இந்த 4 மார்க்குகளும் இந்த பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே போனோன்னே என்ன பண்ணிக்கலாம், இதை எழுதி வச்சுக்கலாம். மாணவர்களை, இப்போ நம்ம முதல்ல 2013வது வருட கொஸ்டின் எடுத்துக்குவோம். 2013 மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் கணக்கில் 4, 6, 7, 8 இந்த 4 கணக்குகளுமே இந்த எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்து நிரப்புதல்ல மாடல் தான். ஸோ நம்ம முதல்ல பார்ப்போம், இந்த 4ஆவது கணக்கு பார்ப்போம். 4ஆவது கணக்கு பாருங்கள், A26, B25 இப்படி கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போர்டில் பார்க்கலாம். மாணவர்களே, ஃபஸ்ட்டு கணக்கு நான் போர்டில் எழுதியிருக்கேன். நான் போர்டில் உங்களுக்கு இதுக்காண்டி கொஞ்சம் சின்னமாகவே எழுதியிருக்கேன். நம்ம போர்டு கொஞ்சம் சின்னம் தானே. ஸோ ஏபிசிடி வரிசை எழுதியிருக்கேன். இது மேலிருந்து கீழ் 1 2 3 6, இங்கேருந்து அப்புறம் கீழிருந்து மேல் அப்படி சில பேர் இடமிருந்து வளமாக வளமிருந்து இடமாக சொல்லுவாங்க. நான் போர்டில் மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வாங்க பாருங்கள், A26, ஏக்கு எங்கே 26 இருக்குது, இந்த இருக்குது, கீழிருந்து மேலே இருக்குது. அதாவது கீழிருந்து அப்படியே மேலே வந்தால் A26 அது இடத்துல இருக்குது. ஸோ ஓகே. B25, பி வந்து என்னது 25 கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்து என்னன்னு கேட்குறீங்க, அடுத்து சீன் போயிடக்கூடாது. ஏன்னா சி ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இசட் கொடுத்துருக்காங்க. இசட்டில் எது நம்பர் இல்லை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து ஒய்க்கு 1 கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே இருந்தானே வருது, கீழேருந்து மேலே தானே போகுது. ஒய்க்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. அடுத்து இசட்டுக்கு 1 கொடுத்துருக்காங்க. இந்த இசட்டுக்கு 1 பக்கத்தில் இருக்கேன். அப்போ இவன் சரியாக வருவேன். அடுத்து இசட்டுக்கு 26ன்னு கொடுத்துருக்காங்க. இசட்டுக்கு 26ங்கிறது மேலிருந்து கீழ். ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இசட்டுக்கு 1 தான் சரியான ஆப்ஷன்ஸ். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. மேலிருந்து கீழ், கீழிருந்து மேலே கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் போகிற எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கீழிருந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் கீழிருந்து மேலே எது சரியாக இருக்குன்னு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா Z1 மட்டும்தான் சரியாக இருக்கும். Z26 சரியாக தானே சார் இருக்குது அப்படின்னா இது வந்து என்னது, மேலிருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது கிடையாது. ஸோ சரியான ஆன்சர் Z1. மாணவர்களே, அடுத்து 6ஆம் கணக்கு பாருங்கள். இந்த மாதிரி AABECIDME அப்படி கொடுத்தா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு போட்டு வச்சிட்டேன். ஏங்கிறது 1, ஏங்கிறது 1, பிங்கிறது 2. இது எல்லாமே மேலிருந்து கீழே தான் இருக்குது. மேலிருந்து கீழே பாருங்களேன். இ எவ்வளோ இருக்குது, இ 5ல் இருக்குது. சரிங்க, சி 3ல் இருக்குது. இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி வரிசையை எத்தனை நம்பரில் என்ன இருக்குன்னு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா, அடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தொடர் வரிசை மாதிரி தான் இருக்குது. இரட்டை தொடர் வரிசை. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், இரட்டை தொடர் வரிசை. நீங்கள் பாருங்கள், 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5 இந்த மாதிரி வரிசையாக போதா. இங்கே இதுக்கு வந்து இங்கே வரும். ஸோ நம்மளுக்கு இது தேவையில்லை, இந்த வரிசை தேவையில்லை. நம்மளுக்கு எந்த வரிசை மெயினாக தேவைன்னா இந்த வருது பார்த்தீங்களா, 1லேருந்து 5, 5லேருந்து 9, 9லேருந்து 13, 13லேருந்து என்ன வருது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா +4. 1ஓட 4 கூட்டினா 5, 5ஓட 4 கூட்டினா 9, 9ஓட 4 கூட்டினா 13, 13ஓட 4 கூட்டினா என்ன வரும், 13ஓட 4 கூட்டினா 17 வரும். ஸோ 17 வரணும். 17 மேலிருந்து கீழே 17 என்ன இருக்குங்க, Q இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, Q இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆன்சர்.
மாணவர்களே அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 7 இந்த மாதிரி டேஷ் பிபி 3C டேஷ் டேஷ் டிடி இஇன்னு கொடுத்து இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆங்கில எழுத்துக்கள் வரிசையாக முன்ன பின்ன போட்டிருக்காங்க. எந்த தொடர் இதில் சரியாக செட் ஆகும், என்ன மாதிரியான தொடர் இதில் சரியாக செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் போடுவாங்க. எப்படி இருக்குது ஓரெழுத்து வரிசை ஈரெழுத்து வரிசை அப்படிலாம் போடுவாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஆப்ஷனை பூரா இதில் கொண்டாந்து போட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு நிமிஷத்துக்கு நம்ம போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்க வேணாம். என்ன 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆப்ஷனை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணின்னு வச்சுங்களேன். ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். மாணவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே என்ன போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் எடுத்து இதில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ரஃப் பேப்பரில் எடுத்து போட்டு பார்த்துடலாம். இது ஒரு கணக்கு தான் கேட்பாங்க. இந்த நம்பர் சீரீஸில் இந்த மாதிரியான ஆங்கில எழுத்துக்களை விடுபட்டது வந்து ஒரே ஒரு கணக்கு தான் கேட்குறாங்க. மற்ற நம்ம இதில் தான் ஒரு கணக்கு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்திருக்கேன் BCDE. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பிஏ போட்டிருக்கேன். இந்த கோட்டில் வந்து சி, இந்த கோட்டில் வந்து டி, இந்த கோட்டில் வந்து இந்த இ போட்டு இந்த தொடர் பார்த்தீங்கன்னா 3B 3C அப்புறம் CDDE வருது. ஒரு மாதிரி மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ இது தப்பாகிடுது, இது வேண்டாம். அடுத்து இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே B போடுறேன், இங்கே CC போடுறேன், இங்கே E போடுறேன். இந்த இது வந்திருக்கு. இப்போ பாருங்கள் 3B 5C 2D 5E வந்திருக்கு. ஒரு இதுவுமே ஒரு மிஸ்மேட்சாக தான் வந்திருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஷனை போட்டால் இது மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா A 2B 3C மறுபடியும் C 3D 5E வருது. இதுவும் மிஸ்மேட்சாக வருது. இதுவும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துருக்கேன் ADDE. ஃபஸ்ட்டு இதில் A போட்டிருக்கேன், இந்த கோட்டில் D இங்கே வந்து E போட்டிருக்கேன். இப்போ பாருங்களேன், ஒரு E 2B 3C 4D 5E இப்படி வரிசையாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு இதில் ஈஸியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். மற்ற நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ADDE. மாணவர்களே அடுத்து 2013 4வது கணக்கு, ஐ மீன் 8வது கணக்கு கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. X24-25K-J10-2A டேஷ். மொத்தம் எத்தனை டேஷ் வருது பாருங்கள், 1 2 3 4 5 இருக்குது. இங்கே 5 உறுப்பு இருக்கும். 1 2 3 4 5 எல்லாத்துலேயுமே 5 உறுப்பு இருக்கும். இப்போ அது உள்ளுக்குள்ளே போடணும். இது ரொம்ப ஈஸி. பார்க்கும்போது ஒரு மாதிரி நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா X24ன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. Xக்கு 24, இங்கே நம்ம இதுக்கு வரணும். X எங்கே 24 இருக்குது, இந்த இருக்குது. Xக்கு 24, அதாவது மேலிருந்து கீழே Xக்கு 24ன்னு இருக்குது. அப்போ அடுத்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 25 இருக்குது. இப்போ 25 இங்கே என்ன இருக்குது, 25க்கு என்னது Y, 25க்கு என்னது Y. ஸோ நம்ம இங்கே என்ன போட்டுடலாம், Y போட்டுடலாம். இந்த இடத்துல Y போட்டலாம். Y25. அதுக்கப்புறம் K வருது. K என்னன்னு பாருங்க, K வந்து 11. K வந்து என்னது 11. ஸோ Kக்கு 11. அடுத்து J10. அடுத்து இங்கே 2 போட்டிருக்காங்க. 2க்கு முன்னாடி என்ன வரும்னு பாருங்க, 2க்கு முன்னாடி என்ன வருது, B வருது. அடுத்து ஏக்கு டேஷ் போட்டிருக்காங்க. ஏக்கு என்ன இருக்குது, A வந்து 1 வருது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும், Y11 B1. இது எங்கேயாவது வருதா பாருங்க, Y11 B1 இந்த வருது பாருங்க. ஸோ இதுதான் கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு. ஸோ மாணவர்கள் நம்ம ஆன்சர் டிக் பண்ணிடலாமா. 4ஆம் கணக்குக்கு Z26. அதே மாதிரி 6வது கணக்கு நம்ம என்ன போட்டோம், Q தான் ஆன்சர் போட்டோம். அதே மாதிரி 7வது கணக்குக்கு 4வது ஆன்சர் ADDE. அதே மாதிரி 8வது கணக்குக்கு Y11 B1 இது ஆன்சர். மாணவர்களே அடுத்து 2014 பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேருந்து ஒரே ஒரு கணக்கு தான் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 77வது கணக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா. 77 விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடி. ACD GHI இங்கே போட்டு UVWXYன்னு போட்டு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். மாடல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் காட்டினதை இது வந்து நம்ம இதை பயன்படுத்தி தான் நம்ம போடணும். மேலிருந்து கீழே வச்சு தான் போட்டு பார்ப்போம். அது வரலைன்னா அப்புறம் கீழிருந்து மேலுக்கு போய்க்கலாம். சரிங்களா. இப்போ A பார்த்தீங்கன்னா ஏங்கிறது எவ்வளவு 1. ஸோ இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி காட்டணும்னு தேவையில்லை. Cங்கிறது 3, Dங்கிறது 4. ஸோ 3 4 சும்மா போட்டுக்கிறேன் அப்படி. அடுத்து GHI அப்படிங்கிறது என்னென்னா 7 8 9ன்னு வரும். 7 8 9ன்னு வரும். சரிங்களா. 7 8 9. அப்போ இங்கே என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீரீஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், 1க்கு அப்புறம் 1 விட்டுருக்காங்க. அதாவது 1+1 1 விட்டுருக்காங்க. அது 2 விட்டுட்டு 3 4ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே 5 6 2 விட்டுருக்காங்க. 4க்கு அப்புறம் 5 6 விட்டுட்டு 7க்கு போயிருக்காங்க. அப்போ இங்கே 2 விட்டுருக்காங்க, 2 நம்பர் விட்டுருக்காங்க.
1க்கும் 3க்கும் இடையில ஒரு நம்பரு, 4க்கும் 7க்கும் இடையில 2 நம்பர், 5 6 2 நம்பரு. ஸோ இப்போ அடுத்து 3 போட்டிருக்காங்க. இங்கே இப்போ எத்தனை நம்பர் விடணும்? 9க்கு அப்புறம் 3 நம்பர் விடணும். அதான கணக்கு. 9க்கு அப்புறம் எத்தனை வரும்? 10 11 12 விட்டுறணும். 10 11 12 3 விட்டுட்டு அப்புறம் என்ன எழுதணும்? ஆக்சுவலாக இங்கே 13 14 15 16. ஏன்னா இங்கே ஒரு நம்பர் 2 நம்பர் 3 நம்பர், இங்கே 4 நம்பர் எழுதணும். ஸோ 13 14 15 16 எழுதிடுறோம். ஸோ 13ஆம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வருது? எம் வருது. அடுத்து 14 என்ன பார்த்தீங்கன்னா என், 15 ஓ, 16 பி. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எம்என்ஓபி என்ன வருது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது. மாணவர்களுக்கு புரியுதா? இந்த சீரிஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். 1க்கு அப்புறம் 3 4 7 8 9 இது வரைக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணுறது? ஈஸியாக புரிஞ்சிடும். மாணவர்கள் நம்ம அடுத்து 2015க்கு போயிட்டோம். 2015 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டும் ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா 7 8 அதில் பார்த்தீங்கன்னா ACFJO டேஷ் இங்கே என்னங்க 4 ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி BEJQ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் வாங்க. ஸோ மாணவர்கள் இதே நீங்கள் வரிசையாக மேலிருந்து கீழே அப்படியே போட்டுடலாம். ஏக்கு வந்து எவ்வளவு? 1, சிக்கு வந்து எவ்வளவு? 3, எஃப்க்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 வரும், ஜேக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வரும், ஓவுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 வரும். இங்கே கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை நம்பர் செக் பண்ணிக்கலாம், இங்கே உள்ளதை செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இது இந்த சீரிஸ் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். இங்கே 1ஓட எதை கூட்டியிருக்காங்க? 2 கூட்டியிருக்காங்க. 1 + 2 3. அதுக்கப்புறம் 3ஓட எதை கூட்டியிருக்காங்க? 3 3 + 3 6. அப்புறம் 6ஓட 4 கூட்டியிருக்காங்க. 6 + 4 10. 10ஓட 5 கூட்டியிருக்காங்க. 10 + 5 15. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? அடுத்து 5 6 வரும். அப்போ 15ஓட 6 கூட்டினா என்ன வரும்? 21 21 வரும். ஸோ புரியுதா அந்த சீரிஸ் எப்படி கூட்டியிருக்காங்கன்னு? அழகாக போயிருக்காங்க. ஸோ நான் 15ஓட லாஸ்ட் நம்பரோட இங்கே 6 கூட்டணும். அதை கூட்டினா எவ்வளோ வருது? எனக்கு 21 வருது. 21 என்ன வருது? U வருது. 21 என்ன வருது? U வருது. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் U எங்கேயாவது இருக்கா? எஸ், இந்த இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு 8ஆம் கணக்கு. சேம் மெத்தட், மேலிருந்து கீழ். பி எவ்வளோ வரும்? 2 வரும். இ எவ்வளோ வரும்? 5 வரும். ஜே எவ்வளோ வரும்? 10 வரும். Q எவ்வளோ வரும்? 17 வரும். இங்கே என்னென்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கே 2க்கு அப்புறம் எதை கூட்டியிருக்காங்க? 3 கூட்டியிருக்காங்க. 2 3 5. அடுத்து 5 5 10 10. அதுக்கப்புறம் இங்கே 7 10 7 17. ஸோ அடுத்து என்ன போகணும் பாருங்கள்? 3 5 7. இப்போ அடுத்து என்ன நம்பர் வரும்? ஒத்தைப்படையாக போயிருக்கா? அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன வரும்? 9 வரும். ஸோ இங்கே 17 9 நம்ம கூட்டணும். 17 9 கூட்டினா என்ன வரும்? 9 10 10 கூட்டினா என்ன வருது? 26 வருது. ஸோ 26 நம்மளுக்கு என்ன பார்க்கவே வேண்டாங்க, எது வரும்? Z வரும். 26ல் வந்து என்ன வரும்? Z வரும். ஸோ 26ல் இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? Z கொடுத்துருக்காங்களா? இந்த கொடுத்துருக்காங்க. இவங்க தான் தூக்குவுகளை. அப்போ இதுதான் என்னது? ஆன்சர். மாணவர்களே, அடுத்து 2016 வருடத்துக்கு போவோம். 2016ல் பார்த்தீங்கன்னா 4 கணக்குகள் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 4 5 6. இன்னொரு கணக்கு சொல்கிறேன். 4 பாருங்கள், AZ BY CX DW இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி BCEHL. அதே மாதிரி A1 B4 C9 இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று 15வது கணக்கு ABC ZYX DEF டேஷ் இங்கே GHI கொடுத்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கணக்கு எப்படின்னு பார்ப்போம் வாங்க. மாணவர்கள் இதுவும் ஈஸி தான். 2 நம்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம மேலிருந்து கீழே போவோமே. இப்போ ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏங்கிறது 1, Z அப்படிங்கிறது எவ்வளவு? 26. அடுத்து பிங்கிறது என்னது? 2, ஒய்ங்கிறது எவ்வளவு? 25. அடுத்து சிங்கிறது 3, எக்ஸுங்கிறது எவ்வளவு? 24. அடுத்து டிங்கிறது 4, W அப்படிங்கிறது எவ்வளவு? 23. எல்லாமே இந்த மேலிருந்து கீழே வரிசைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சீரீஸில் போது பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு. 1 2 3 4. ஸோ இங்கே என்ன வரும்? 5 வரும். ஓகேயா? சரி விட்டுருவோம். அடுத்து இங்கே வாங்க. 26 25 24 23. ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும்? 22 வந்திருக்கணும். ஸோ 5 என்னன்னு பார்க்கணும். 5 வந்து என்னது? இங்கே இ. 22 என்ன பார்க்கணும்? வி. ஸோ EV தான் ஆன்சர். EV தான் ஆன்சர். இங்கே ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். EV இந்த ஒளிஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் ஆன்சர். ஸோ மாணவர்களே, அடுத்த 5வது கணக்கு. இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் வந்து ரொம்ப ஈஸி, அடிச்சு தூக்கி போட்டே போயிருக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து என்னது? 2, சிக்கு வந்து என்னது? 3, இக்கு வந்து 5, ஹச்சுக்கு வந்து 8, எல்லுக்கு வந்து 12. இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருது. பார்த்தீங்க 2ஓட 1 கூட்டியிருக்காங்க, 3ஓட 2 கூட்டியிருக்காங்க,
5ஓட 3 கூட்டியிருக்காங்க, 8ஓட 4 கூட்டியிருக்காங்க. அதான் நடக்குது இருக்கு. 2 1 3, 3 2 5, 5 3 8, 8 4 12. ஸோ இங்கே என்ன வரும்? 5 கூட்டணும். ஸோ 12 5 எவ்வளோ வரும்? 17. 17 இங்கே வந்துருக்கு வரணும். 17 வரணும். 17 வந்து என்ன நம்பரு? மேலேருந்து கீழே Q. ஸோ Q வரணும். ஸோ Q இங்கே ஆப்ஷன் இருக்கா? இந்த இருக்கு பாரு Q. ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஸோ மாணவர்களே, அடுத்த கணக்கு 6ஆம் கணக்கு போர்டில் எழுதியிருக்கேன். ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது என்னது இரட்டை தொடர் வரிசையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போமே இப்போ ஏங்கிறது பாருங்கள், இங்கே தனியாக எழுதுறேன். A1 B4 C9 இங்கே என்னென்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் என்ன வருது? B வருது. இந்த வருஷம் C. ஸோ கடைசியில் என்ன தான் வரணும்? கண்டிப்பாக D தான் வரணும். இப்போ அடுத்து பாருங்கள், 1 + 3 4, 4 + 5 9. இப்போ எப்படின்னா 1ஓட 3 கூட்டியிருக்கோம். 1ஓட 3 கூட்டினா 4 வந்திருக்கு. 4ஓட 5 கூட்டியிருக்கோம். 4ஓட 5 கூட்டினா என்ன வருது? 9 வந்திருக்கு. ஸோ இப்போ 9ஓட எதை கூட்டுறது? 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் என்ன வரும்? கடைசியில் 7. ஒத்தப்படி எத்தனை போகுது? 3 5. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 7. 3ஓட 5 கூட்டி அதுக்கப்புறம் 7 கூட்டுறோம். 7 கூட்டினா என்ன வருது? 16 வருது. 9 7 எவ்வளவு? 16. ஸோ D16. ஸோ D16 எங்கேயாவது வந்திருக்கா? இந்த வந்திருக்கு. ஸோ நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே எண்தொடர் வரிசையில் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். மாணவர்கள் இப்போ 3 தொடர் கொடுத்துருக்காங்க, 3 எழுத்து கொடுத்துருக்காங்க. ABC ZYX DEF GHI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் மேலிருந்து கீழ், மேலிருந்து கீழ் ஏபிசி உங்களுக்கு பார்க்கவே வேண்டாம். ஏபிசிங்கிறது என்னது? 1 2 3. அதே மாதிரி ZYX கீழிருந்து ZYX 26 25 24. ஸோ 2வது வரிசை 26 25 24. ஸோ அடுத்து DEF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 4 5 6 இந்த இருக்குல்ல DEF. அதுக்கடுத்து என்ன வருங்கிறத இங்கே மேட்ரு என்னென்னா 1 2 3 வந்துருச்சு, இங்கே வந்திருக்கு. இப்போ இங்கே 4 5 6 வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் என்ன குறையணும்? இங்கே வர 1 2 3 4 5 6 அப்படி இப்படி இருக்கு. இங்கே என்ன இருக்குது? 26லேருந்து 1 குறைஞ்சிருக்கு. 26 25 24. ஸோ இங்கே என்ன வரணும்? அப்போ 23 22 21. இவன் கூடுறேன், இவங்க குறையிறாங்க. அவ்வளோதான். அப்போ 23 இங்கே என்ன? 23 W, 22 V, 21 U. சரியா? இது V. நல்லா தெரிஞ்சுங்க. இது V, இது U. ஸோ WVU தான் ஆன்சர் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கா? இந்த இருக்குது. ஸோ இவங்க தான் ஆன்சர். மாணவர்களே, அடுத்து 2017 4 கணக்குகள் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எழுத்து தொடரில் தொடரில் அந்த எழுத்தை வந்து நிரப்புறது வந்து ரொம்ப இந்த எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் சீரியஸ் ரெசனிங் அதில் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் குறைஞ்சது 4 மார்க்கு கேட்குறாங்க. 4 ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். மேட்டில் ரொம்ப சிம்பிளாக இந்த 4 மார்க்கே நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 2017 பார்த்தீங்கன்னாலும் அதே தான். 12 13 14 15 இந்த கணக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்கன்னு. முதல் கணக்கெலாம் ZWTQN ஒரே இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அடுத்தது 2 வருஷம் 4A 7B நம்பர் கொடுத்து ஒரு நம்ம எழுத்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 3 எழுத்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கண்டுபிடிச்சலாம். அடுத்து நான் சொன்னேன்ல ஒரே ஒரு கணக்கு தான் கேட்பாங்கன்னு இந்த ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்ட எழுத்து இந்த தொடர் நிரப்புறது. இதுவுமே நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வாங்க இந்த 4 கணக்குகளும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாணவர்களை இதை ஈஸியாக போட்டுடலாம். ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ இசட்டுக்கு வந்து மேலிருந்து கீழே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரலைன்னா கீழிருந்து மேலே போகலாம். ஸோ மேலிருந்து கீழே தான் போகணும்லாம் கட்டாயம் கிடையாது. மேலிருந்து கீழே ட்ரை பண்ணுறோம், வராத பட்சத்துக்கு கீழிருந்து மேலே போய்க்கலாம். ஸோ இசட் வந்து எவ்வளவு? 26. W அப்படிங்கிறது எவ்வளவு? 23. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு போனீங்கன்னா இது 20, இது 70, இது 14 வரும். எண் வரையும் 14 வரும். நம்ம இந்த 2 தான் நம்ம என்ன ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது 26 23 20 17 13 3 என்ன பண்ணுது? குறையுது. -3 -3 -3 -3 அந்த ஒவ்வொரு இதுக்கும் குறையுது. ஸோ நம்ம இப்போ 14க்கு அப்புறம் இங்கே என்ன வரும்? கண்டிப்பாக 11 தான் வரும். 11க்கு அப்புறம் என்ன வரும்? 8 வரும். புரியுதுங்களா மாணவர்களே? 14லேருந்து 3 கழிச்சு என்ன வரும்னா இங்கேருந்து 3 போச்சுன்னா 8 வரும். ஸோ 11 8 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 11 என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இங்கே பார்க்கலாம். 11 வந்து என்னது? K. 11 வந்து K. 8 வந்து என்னது? H. KH. ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே ஆக்சுவலாக என்ன வரும்? இங்கே K வரும், இங்கே H வரும். ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது KH. ஸோ இந்த கணக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது இப்போ இரட்டை தொடர் வரிசையில் தான் வரும். நம்ம இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எப்படி பார்க்குறேன் பாருங்கள். இதை பாருங்கள். ஏக்கு அப்புறம் B, பிக்கு அப்புறம் D,
டிக்கு அப்புறம் ஜி, அதாவது எப்படின்னா ஏக்கு அப்புறம் பி வந்திருக்கு, இதில் வந்து ஒன்றுமே ஆகலை, ஜீரோவில் இருக்குது. பியிலேருந்து ஒன்றை கூட்டியிருக்காங்க, அதாவது சியை காண டி, டியிலேருந்து 2 கூட்டியிருப்பாங்க, அதாவது இஎஃப் ஜி. டிக்கு அப்புறம் இஎஃப் இருக்கும், இஎஃப்க்கு அப்புறம் ஜி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 கூட்டியிருக்காங்க. அப்போ நம்ம அடுத்து என்ன கூட்டணும் பாருங்கள், வரிசையாக தான் போகுது, 0 1 2. அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன வரும், 3 வரும். ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னா ஜிக்கு அப்புறம் 3 இது விடணும். இந்த இடத்துல ஜிக்கு அப்புறம் 3 இது விட்டால் என்ன வரும், HIJ, இது 3 விட்டால் என்ன வருது, அடுத்து கே வருது. ஸோ நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், கே கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 3 ஆப்ஷன்ஸ் கேல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்பர் கண்டுபிடிக்கலாம். நம்பர் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க 4 7, அதாவது 4ஓட 3 கூட்டியிருக்காங்க, 7 வந்திருக்கு. 7ஓட அடுத்து என்ன கூட்டியிருக்காங்கன்னு பார்க்கணும். 7ஓட என்ன கூட்டியிருக்காங்கன்னா 6 கூட்டியிருக்காங்க, 13 வந்திருக்கு. ஸோ இங்கே 6. ஸோ சரியா, அடுத்து 13ஓட எதை கூட்டியிருக்காங்கன்னு பார்க்கணும், 12. 13ஓட 12 கூட்டினது என்ன வரும், 25 வரும். ஸோ எப்படி சார் கூட்டியிருக்காங்க அப்படின்னா மடங்குப்பா, வேற ஒன்றும் இல்லைங்க. 3ஓட மடங்கு 6, 6ஓட மடங்கு 12. ஸோ 3 6 12 இப்படி போயிருக்கு. ஸோ இது மடங்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே இது 12ஓட மடங்கு என்னது, 24. 12ஓட மடங்கு 24, எதோட கூட்டணும், இந்த 25ஓட கூட்டணும். ஸோ கூட்டினா என்ன வரும், 49. ஸோ இங்கே என்ன போட்டுடலாம், 49K. ஸோ 49K எங்கே வருது, இங்கே வருது. ஸோ பார்க்க ஒரு மாதிரி நிறைய கசகசன்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஊதி தள்ளிடலாம். மாணவர்களே, இது பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 எழுத்து கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ போல நம்ம மேலிருந்து கீழே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய கணக்கு மாதிரி வரும், ஆனால் ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் சீரியஸை மட்டும் கவனமாக கவனிச்சுங்க. பார்த்தீங்கன்னா BDG, பி எவ்வளவு 2, டி எவ்வளவு 4, ஜி எவ்வளவு 7. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். ஸோ மாணவர்களே, நான் அதுக்கு GILக்கும் LNQக்கும் நானே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், உங்களுக்கு தெரியுங்கிறனால டைம் ரொம்ப போயிடக்கூடாது அப்படிங்கிறனால. ஸோ இப்போ பார்ப்போம், இந்த சீரிஸை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். முதல்ல பாருங்கள், 2ஓட 2 கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 3 கூட்டியிருக்காங்க. ஸோ இங்கே 7ஓட 2 கூட்டியிருக்காங்க, 7 2 9, இங்கே 3 கூட்டியிருக்காங்க, 9 3 12. இங்கே பாருங்கள் 12ஓட 2 கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 3 கூட்டியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா முதல்ல 2 கூட்டி அதுக்கப்புறம் 3 கூட்டியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும் சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த 7 தொடர்ச்சி 7 வருது, இந்த 7ஓட தொடர்ச்சி 7 வருது. அதே மாதிரி இங்கே 12ஓட தொடர்ச்சி இங்கே 12 வருது. ஸோ இங்கே 17ஓட தொடர்ச்சி என்ன வரும், 17 வரும். ஸோ இனிமேல் ஈஸியாக போட்டுடலாம். தொடர்ச்சி இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். 7ஓட தொடர்ச்சி 7, 12ஓட தொடர்ச்சி 12, 17ஓட தொடர்ச்சி 17. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 2 கூட்டுவோம். 17ஓட 2 கூட்டினா என்ன வரும், 19. அதுக்கப்புறம் எதை கூட்டுவோம், 3 கூட்டுவோம். 19ஓட 3 கூட்டினா 20, 21, 22, 22. ஸோ இனிமேல் என்ன பண்ணிடலாம், 17க்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். 17க்கு Q வரும், 19க்கு என்ன வரும், S வரும், 22க்கு என்ன வரும், V வரும். QSV எங்கே இருக்கான் பாருங்க, இந்த இருக்கான் பாருங்க. ஸோ இவங்க தான் சரியான ஆன்சர். மாணவர்களே, அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள் போட்டிருக்காங்க. இதோட வரிசை கண்டுபிடிக்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆன்சரை தூக்கி இதில் போட்டிங்கனால ஈஸியாக வந்துடும், குழப்பவே வேணாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இப்போ நிறைய மெத்தட்லாம் பார்க்க வேணாம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தானே, அடுத்து நீங்கள் போகும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆன்சரை தூக்கி எல்லாத்துலேயும் நினைப்புங்க. மாணவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷனு இந்த 4 கோட்டில், ஃபஸ்ட்டு கோட்டில் ஏயும், 2வது கோட்டில் பியும், 3வது கோட்டில் ஏயும், 4வது கோட்டில் பியும் போட்டு இந்த சீரிஸ் எழுதியிருக்கேன். இது பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா 2A B 3A 4B 4A 4Bன்னு வருது. ஒரு ஆர்டராக வரல, ஏன்னா இந்த இடத்துல குழம்புது பாருங்க, 2A BAன்னு வருது. ஸோ இது கிடையாது. ஸோ இந்த 2வது ஆப்ஷன்ஸ் BAAB எடுக்கிறேன். இங்கே B போடுறேன், இங்கே A போடுறேன், இங்கே A போடுறேன், இங்கே B போடுறேன். அது எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ 2A 2B 3A 3B, அதாவது 2A 2B 3A 3B 4A 4B. ஸோ சரியாக வருது. ஸோ கண்டிப்பாக இதுவாக தான் ஆன்சர் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதோட இதுதான் ஆன்சர்னு பிக் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி உங்களுக்கு டைம் இருக்குது சார், நிறைய இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் 4 சீரீஸையும் போட்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வேறு சீரீஸாக வரும், தப்பாக வரும். ஸோ இது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். என்னைய கேட்டால் இந்த மாதிரி ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இதே நிப்பாட்டிட்டு இங்கே பிக் பண்ணிட்டு அடுத்த கணக்கு போயிடலாம். மாணவர்களே, அடுத்து 2019 பார்த்தீங்கன்னா 3 கணக்கு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். 11வது கணக்கு, 12வது கணக்கு, 14வது கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது 2 வரிசை கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் நம்பர், இது ஒரு நம்பரும் ஒரு எழுத்தும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டால் தான். வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மாணவர்களே, இந்த கணக்குமே என்ன பண்ணணும், நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறது மேலிருந்து கீழே எடுத்து எழுதணும். நான் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் எடுத்து எழுதுறேன். U அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. அடுத்து F அப்படிங்கிறது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 6. இதே மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும்.
மாணவர்களே இந்த மாதிரி நான் எடுத்து எழுதிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்து எழுதிக்கிங்க. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஜோடி அப்படிங்கிறது எடுத்து எழுதிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன வரிசை? இரட்டை தொடர். இது என்ன வரிசை பார்த்தீங்கன்னா இதுக்கும் சம்மந்தம் வரும். பார்த்தீங்கன்னா 6 கழிங்க. 21லேருந்து 6 கழிச்சிங்கன்னா 15, 15லேருந்து 6 கழிச்சிங்கன்னா 9, 9லேருந்து 6 கழிச்சிங்கன்னா 5. சாரி 6 இல்லை 4. மாணவர்களே பாருங்கள், 21லேருந்து 6 கழிச்சிருக்காங்க 15 வந்திருக்கு, 15லேருந்து 6 கழிச்சிருக்காங்க 9 வந்திருக்கு, 9லேருந்து அடுத்து 4 கழிச்சிருக்காங்க 5 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே முதல்ல 2 நம்பர் -6 கழிச்சிருக்காங்க, இங்கே 4. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா -4 தான் கழிக்கணும். புரியுதா? இங்கே 6 கழிச்சிருக்காங்க, இங்கே 4 கழிச்சிருக்காங்க. ஸோ 5லேருந்து 4 கழிச்சா என்ன ஒரு ஆன்சர்? 1 வரும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நம்பர் 1. ஃபஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 2வது நம்பர் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இது கூட்டல். 6 4 10, 10 4 14, 4 4 கூட்டியிருக்காங்க. 14 4 18. ஸோ 18 4 என்னது? 22. ஸோ 1ங்கிறது என்னது உங்களுக்கு? ஏ. 22ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ ஏபி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது ஏபி. மாணவர்களே இந்த கணக்குமே 2019 கொடுத்த 12 கணக்குமே ஏற்கனவே கொடுத்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவிலேயே நம்ம இதை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன், மேலேருந்து கீழே எழுதியிருக்கேன். இது வரிசை தான். எப்படின்னா 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன போயிருக்கு? 1 + 4, 1 4 5, 5 4 9, 9 4 13. இப்போ அடுத்து இதான் வரணும். என்ன வரணும்? 13ஓட என்ன கூட்டணும்? இப்போ 4 கூட்டணும். என்ன வரும்? 17 வரும். ஸோ 17க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, வரிசையில் செக் பண்ணி பார்த்தோம்னா Q வருது. 17க்கு செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன வருது? Q வருது. உங்கள் ஆப்ஷன்ஸ்லையுமே Q கொடுத்துருக்காங்க. 4வது இடத்துல Q கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் Q. ஸோ இதுதான் என்னது? ஆன்சர். மாணவர்களே இது 2019 லாஸ்ட் கணக்கு, 3வது கணக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களே ஒரு நம்பர் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இன்னொரு மெத்தட்லையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது சீரிஸ் ஒழுங்காக வரல அப்படின்னா, இப்போ வரேன் H 8 இருக்கா? இப்போ வரேன் H வந்து 8ல் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? H வந்து 8ல் இருக்குது. அடுத்து K 11, K வந்து 11ல் இருக்குது. அவங்க அதாவது என்னென்ன வரிசையில் இருக்குங்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. Q 17, Q 17. ஸோ அவங்க என்னென்ன வரிசையில் இருக்கோ அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், T7ன்னு கொடுத்துருக்காங்க. T எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு T எங்கே இருக்குது? T7க்கு போல இங்கே T20 இருக்குது. ஸோ இது வந்து என்னது? தப்பு. அடுத்து V22, V எங்கே இருக்குது பாருங்கள்? இந்த இருக்குது V. Vக்கு 22, V பார்த்தீங்கன்னா 22 ரைட்டாக வருது. T20 பார்ப்போம். பார்த்தீங்கன்னா Tயும் 20 வருது. அப்போ இதுவும் ரைட்டாக வருது. இசட்டுக்கும் 26 வருது. அப்போ இதுவும் ரைட்டாக இருக்குது. ஸோ இது மூணுமே ரைட்டாக வருது. ஸோ அப்போ அவங்க இந்த மெத்தடில் போடல, வழக்கம் போல தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போலவே நம்ம ட்ரை பண்ணுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு மாணவர்களே பார்த்தீங்கன்னா H, K, Q தனியாக எடுத்துல இருக்கேன். Hலேருந்து K எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா? H இருக்குது. Hலேருந்து Kக்கு பிறகு 2 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரை விட்டுட்டு இங்கே 3வது நம்பருக்கு வந்திருக்காங்க K. ஸோ அடுத்து Kலேருந்து Q வந்திருக்கு. Kலேருந்து 1 2 3 4 5, இந்த 5 நம்பர் ஜம்ப் பண்ணி Qக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே 2 3 5. ஸோ அப்போ 2 3 5 இங்கே 8 நம்பர் போட்டு பார்ப்போமே. 2 3 5, 5 3 8. அப்போ Qலேருந்து 8 நம்பர் தள்ளணும். Qலேருந்து 1 2 3 4 5 6 7 8 நம்பர் தள்ளனா என்ன வருது? Z வருது. ஸோ 1 கண்டுபிடிச்சாச்சு, Z இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஷன் இருக்குது, Z இருக்குது. பார்ப்போம் 26 வருதான்னு பார்ப்போம். அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 8 நம்பர் எடுத்து 11 17. இப்போ பார்த்தீங்கன்னா 8 3 11, 11 3 11 6 17, 3 3 கூட்டியிருக்காங்க. ஸோ இங்கே 9 கூட்டுங்க. 17 9 எவ்வளோ வரும்? 20. 17 9 எவ்வளோ வரும்? 26 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது? Z26. Z26 எங்கே வராங்க? இது ஒரே ஒரு தான் வருது. ஸோ இதுதான் என்னது? ஆன்சர். மாணவர்களே அடுத்து லேட்டஸ்ட்டாக 2020க்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கணக்குகள் கேட்டிருக்காங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் நிறைய கணக்குகள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கணக்குகள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே இந்த எழுத்து தொடரில் நிரப்புதல் வந்து விடுபட்ட எழுத்து தொடரில் நிரப்புதல் வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஸோ ஃபுல்லாகவே இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா 8 9 10, இன்னொரு கணக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 17.
ஸோ இந்த 4 கணக்குகள் கேட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 8ஆம் கணக்கில் ஒரே நம்பர் தான், சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ADGJ ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி 2வது 2 நம்பர் சேர்த்துருக்காங்க, AZ CX EV, இங்கே இதுவுமே ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து 2Y 5V இந்த மாதிரி நம்பர் கொடுத்து நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாணவர்களை இதுதான் கணக்கு. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு 1, டிக்கு 4, ஜிக்கு 7, ஜேக்கு 10. இதை பார்த்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 மணி கொடுத்துருக்காங்க. 1 4 4 3 7 7 3 10 10 3 அப்போ என்ன வரும், 13. 3 மணி கூட்டியிருக்காங்க. ஸோ 13 என்ன வருது நம்மளுக்கு, எம் வருது. ஸோ எம் இந்த இருக்குது ஆன்சர். ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஸோ மாணவர்களை முதல்ல எடுத்து எழுதிட்டேன். ஏக்கு 1, இசட்டுக்கு 26. அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் எடுத்துறதுனா இந்த மாதிரி வரிசை கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 3 இரட்டை தொடர் வரிசை, 3க்கு அப்புறம் 5. ஸோ 5க்கு அப்புறம் என்ன வரணும், 7 வரணும். அதே மாதிரி இங்கே 26 24 22 என்ன வரும், அப்போ 20 வரும். ஸோ 7 20 வருது. ஸோ 7 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வரும். 20 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வரும். ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ஜிடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. எதில் வருதுன்னு பாருங்கள், இந்த வருது ஜிடி. ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஆனால் இது ஒரு கணக்கு 2Y 5 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நம்ம எழுத்து தொடர் வரிசை போக தேவையே இல்லை. ஒரு ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், வந்துடும். எழுத்து தொடர் வரிசை போனாலுமே வரும். பாருங்கள், இது வந்து கீழிருந்து மேலே கொடுத்துருக்காங்க. 2Y அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிருது இது கீழிருந்து மேலே அப்படின்னு இருக்குதுங்களா. 2Y, ஒய்க்கு வந்து 2, கீழிருந்து மேலே போனால் ஒய்க்கு வந்து 2. அதே மாதிரி 5 வந்து V கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குல்ல, V வந்து எதில் வருது, 5ல் வருது. ஸோ நம்ம இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை போட்டு செக் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். 12க்கு S வருது. 12 எங்கே இருக்குது, 12 இந்த இருக்குது. 12க்கு என்ன வந்திருக்கு, O வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து 7க்கு R, 7க்கு என்ன வந்திருக்கீங்க, T வந்திருக்கு. ஸோ இதுவும் தப்பு. அடுத்து 10க்கு Q, 10க்கு Q இது ரைட்டு. 10க்கு R தப்பு. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 10க்கு Q. மாடலில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத்து தொடரில் கேட்டிருக்காங்க. ஆங்கில எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 4 ஆப்ஷன்ஸ் தான், ரொம்ப குழப்பிக்க வேணாம். என்னென்ன ஆப்ஷன் அதை பூரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏபி, ஏபிக்கு அப்புறம் இந்த இடத்துல பி போடணும், பிஏக்கு அப்புறம் இங்கே ஏ போடணும். போட்டு இந்த இது வந்திருக்கு. இதை பாருங்கள், ஏபி ஏபி பிபி ஏஏஏபி ஒரு மாதிரி கரெக்டாகவே வரல. ஏபி ஏபின்னு வந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இங்கே பிபின்னு குழப்பு இருக்குது. ஸோ இது கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் நான் இங்கே பிக் பண்ணுறேன். ஏக்கு அப்புறம் பி போடுறேன், ஏபிக்கு அப்புறம் இந்த ஏ போடுறேன், பிஏக்கு அப்புறம் இங்கே பி போடுறேன். இந்த ஆப்ஷன் எழுதிங்க. இது பாருங்கள், ஏபி 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 இது கரெக்டாக போகுது. ஸோ இது ரைட்டு. இது 3வது நானே போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஏஏ 3A, அப்புறம் பி வந்து ஏபி ஏபின்னு வந்திருக்கு. இது ஸோ இதுவும் வராது. 4வது போட்டோன்னா அது மாதிரி தான் வரும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, பிஏபி. அது எங்கே இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. ஸோ மாணவர்களே, இந்த வீடியோ ரொம்ப நேரம் லென்த்தாக போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக 4 மார்க்கு ஈஸியாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.